டியாகோ காசியாவை விட இலங்கை டியாகோ காசியாவை விட இலங்கை மிகவும் கிட்ட. அப்ப அங்கிருந்து குண்டை வீசுவது அமெரிக்காவுக்கு பாதுகாப்பானதாக இருக்கு. ஆனால் அது இலங்கைக்கு ஆபத்தாக இருக்கு. இப்ப நீங்க பார்த்தது போல டியாகோ காசியாவுக்கு போன 2 ஏவுகணையும் மக்களை விமான நிலையத்தில் விழுந்து படித்திருக்கு. அவர் என்னத்தை தேடினார் என்றால் ஈரான் கப்பலை தேடி இருக்கிறார். அதற்குள் இப்போதும் ஒரு 12 பேர் இருக்கிறார்கள் ஈரானிய கடற்படையினர். சில சமயங்களில் அதை கொழும்பு துறைமுகத்தில் வைத்து தாக்க போகிறார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. இப்ப அனுரகுமார திசாநாயக்கா சொன்ன கருத்து ஒரு பேக்ஃபயரா போயிருக்கு. வெளியில் சொல்லப்படக்கூடாத ஒன்றை அவர் சொல்லிவிட்டார். ஆனால் இன்னொரு கப்பல்களை தாங்கள் காப்பாற்றியது போல நாடகம் ஆடி இருக்கிறார்கள். அவ்வளவு. இன்னும் ஒரு 2 வாரங்கள் இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரம் ஆட்டம் காணும் போது இலங்கையும் அதில் பாதிக்கப்படும் ஒரு மிக பெருமளவில் பாதிக்கப்படும் ஒரு நாடாகத்தான் இருக்கு. வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரை போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இலங்கையில் அனுரகுமார திசாநாயக்க 2 அமெரிக்காவின் போர் விமானங்கள் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி மறுத்தது. இதனை நீங்கள் போரியல் ரீதியாக எப்படி பார்க்கிறீர்கள்? ராஜதந்திர ரீதியாக எப்படி பார்க்கிறீர்கள்? போரியல் ரீதியாக இது அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், அமெரிக்காவுக்கு இப்போது வளைகுடா நாடுகளில் தளத்தை வைத்திருக்க முடியாத ஒரு நிலை. டியாகோ காசியாவை விட இலங்கை மிகவும் கிட்ட, ஒரு 500 தொடக்கம் 1000 கிலோமீட்டர் கிட்ட. அப்ப அங்கிருந்து குண்டை வீசுவது அமெரிக்காவுக்கு பாதுகாப்பானதாக இருக்கு. ஆனால் அது இலங்கைக்கு ஆபத்தாக இருக்கு. நீங்க பார்த்தது போல டியாகோ காசியாவுக்கு போன 2 ஏவுகணையும் மக்களை விமான நிலையத்தில் விழுந்து படித்திருக்கு. அங்கிருந்து அனுமதி கொடுத்திருந்தார். ஏனென்றால் அது இன்னும் ஈஸி இவர்களுக்கு, ஈரானுக்கு என்னென்னு சொன்னால் தூரம் குறைவு டியாகோ காசியாவில். இப்ப ஈரானிடம் 2000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகள் தான் இருப்பதாக கூறப்பட்டது. அப்ப பலருக்கும் ஒரு கேள்வி, இது என்னென்று இந்த அளவு தூரத்துக்கு போகும். ஆனால் ஈரான் சொல்லிக்க தான் அடிக்கவில்லை என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அது இவர்கள் தாங்களே ஒரு கதையை உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் ஐரோப்பாவுக்கு அந்த ஏவுகணை ரேஞ்ச் வருவதால் ஐரோப்பாவை இந்த போருக்கு இழுப்பதற்கு. ஆனால் இருக்கின்ற ஏவுகணைகளை அவ்வாறு முடிவே பண்ணலாம் என்றால் பண்ணலாம். என்று சொன்னால் கொரம்ஷா 4 என்ற ஏவுகணை கிட்டத்தட்ட 1500 கிலோ வெடிமருந்தை காவி செல்லக்கூடியது. 2500 2000 கிலோமீட்டர். அந்த வெடிமருந்தை 1500 குறைச்சால் அது அது டிஸ்டன்ஸ் கூடும். எவ்வளவு சுமையை காவறது அது எரிபொருள் என்றா கூடும். அப்படி அவசரத்துக்கு முடிவு பண்ணலாம். அப்ப இலங்கை அன்று எடுத்த முடிவு இலங்கைக்கு அது ஒரு சாதகமாக போய்விட்டது. அது இராணுவ ரீதியாக இலங்கைக்கு அது நீங்கள் கேட்டது போல இராணுவ ரீதியாக நல்ல முடிவு. ஆனால் ராஜதந்திர ரீதியாக இலங்கை 2 இடத்தில் தோற்றுவிட்டது. ஒன்று 26ஆம் தேதியே ஈரான் 3 கப்பல்களும் அனுமதி கேட்டு, அவர்கள் அதை பாதுகாப்பு அமைச்சுக்கிடம் அனுமதி கேட்க, அதை பேர்ந்து தாங்கள் வெளிவார அமைச்சு செயற்பட வேண்டும் என்று சொல்லி தாமதப்படுத்தியதையும் அனுராவின் பேச்சு அம்பலப்படுத்தி இருக்கின்றது. அதாவது அவர் கூறியிருக்கிறாருன்னா 2 விமானங்கள்ல 8 விமானங்கள், அமெரிக்காவின் 8 விமானங்கள் கேட்டதாகவும் அதைத்தான் மறுத்தது. ஏனென்றால் ஈரான்டையும் தான் மறுத்தது என்று சொல்லிவிட்டார். இது அவர்கள்ட்ட ராஜதந்திர என்று சொல்றது அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையை தான் காட்டு. இது இப்ப மிகப்பெரிய ஒரு அரசு தலைவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் திருப்பி பெற முடியாத வார்த்தைகள். அதுதான் இந்த கதைக்கும் போது இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரியாக கதைக்கும் போது ஒரு துண்டை கொண்டு வச்சு கதைப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு சும்மா கதைக்க தெரியாதா என்றால் இல்லை. ஏனென்றால் என்ன பேச வேணுமோ அவ்வளத்தையும் பேசி போட்டு போறதுதான் எந்த பிரச்சனை. அவ்வாறான நிலையில் ராஜதந்திர ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு இலங்கை மாட்டி இருக்கிறது என்றால் நினைக்கிறேன்.
ஆனாலும் கூட அமெரிக்காவின் அதிமுக்கியமான ராஜதந்திரிகளும் அந்த காலப்பகுதியில் வந்ததாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரைக்கார் அவர்கள் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருந்தார். இருவர் எதற்காக வந்தார்கள், அவர்கள் என்ன நோக்கத்தின் அடிப்படையில் வந்தார்கள் என்கின்ற கேள்வியும் கேட்கப்பட்டது. அதில் ஏதாவது தகவல் இருக்கின்றது? நினைக்கிறேன் தெற்காசிய மத்திய ஆசிய பிராந்தியத்துக்கான சிறப்பு பிரதிநிதி கோர் வந்திருந்தார். அவர் வந்த போது அவர் இலங்கைக்கு கோஸ்ட் கட்டர் கப்பலை வழங்குவதாக கூறியிருந்தார். இன்னொரு கப்பலையும் தாங்கள் கொடுப்பதாகவும், இலங்கையுடனான வர்த்தக உறவுகள் மற்றது பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் தொடர்பான பேச்சுக்கள் என்று வந்திருந்தார். ஆனால் அவருடைய கவனம் முழுக்க இப்ப கொழும்பிலிருந்து கதைக்கும் போது கூறினார்கள், அவற்றை கவனம் முழுக்க கொழும்பு துறைமுகத்தை சுற்றி சுற்றித்தான் இருந்தது. கொழும்பு துறைமுகத்தில் பல இடங்களில் நடந்து திரிந்திருக்கிறார். கஜபா கப்பலில் ஏறி பார்க்க வேண்டும் என்றிருக்கிறார். ஏனென்றால் கஜபா கப்பலில் ஏன் ஏற அது பார்க்கணும் என்று ஒரு அன்யூஷுவலாக தான் அதுக்கு போகணும் தான், அதை ஏறி பார்க்கணும். அவர் என்னத்தை தேடினார் என்றால் ஈரான் கப்பலை தேடி இருக்கிறார். ஈரான் கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நிற்கின்றது. அதை திருவண்ணாமலைக்கு கொண்டு போகவில்லை, $2 லட்சம் தேவை என்கிறார்கள். அதை கட்டி இழுத்தாது, இயந்திரம் பழுதடைந்து விட்டது என்று சொல்லி அந்த கப்பலை தேடுகிறார். அதற்கில் இப்போதும் ஒரு 12 பேர் இருக்கிறார்கள் ஈரானிய கடற்படையினர். ஏராளமான கடற்படையினரை வெளியில் எடுத்து விட்டார்கள். சில சமயங்களில் அதை கொழும்பு துறைமுகத்தில் வைத்து தாக்க போகிறார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. என்று சொன்னால் அமெரிக்கா இப்போது எல்லா கடற்படை கப்பல்களையும் தகர்த்து விட்டோம், இலங்கை ஈரான் கடற்படை 0வாக வந்து விட்டது என்றால் இங்கே 2 கப்பல் நிற்கிறது, ஒன்று இங்கே நிற்கிறது, ஒன்று இந்தியாவில் நிற்கிறது. அப்ப அதை தாக்க போற, ஆனா வெறும் கப்பலை தாக்க ஆக்களுடன் தாக்குவதுதான் பிரச்சனை. கப்பல் அது பெரிய இது இல்லை, அது திருப்பி செய்து விட்டு போகலாம். ஆக்கள் வெளியில் வந்து விட்டார்கள். ஆனால் அவர் அதை தேடி வந்ததாகத்தான் கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. அந்த கப்பலை இலங்கை அரசாங்கம் பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இலங்கை அரசாங்கம் பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அது வேறு இடத்தில் தான், கொழும்பு துறைமுகத்தில் வேறு இடத்தில் தான் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இவரும் அதை நேரடியாக கேட்கவும் இல்லை. இவர் கொழும்பு துறைமுகத்தை பார்க்க போகிறேன், அதில் நடக்க போகிறேன், அந்த கஜபா கப்பலில் ஏறி பார்க்க போகிறேன் என்று தெரிந்தாரே தவிர அதை நேரில் பார்க்கவில்லை. ஆனால் உண்மையில் சேட்டலைட்டுகளால் அதை ஒரு கப்பல் எங்கே நிற்கிறதுன்றதை அவர்கள் படம் பிடிக்க முடியும். ஆனால் ஏன் நேரடியாக பார்க்க வேண்டும், நேரடியாக சில சமயங்களில் கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்களோ அல்லது, ஆனால் அது இலங்கையின் இறையாண்மைக்குள் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது இலங்கைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும், இலங்கை அரசுக்கும் ஒரு நெருக்கடியாகத்தான் இருக்கும். அல்லது உள்ளக பிரச்சனை மூலம், ஊடுருவல் மூலம் கப்பலை உள்ளுக்கே வைத்து குண்டு வைத்து தகர்க்க போகிறார்களோ, ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் வந்து சென்றிருக்கின்றார். என்றால் அவற்றை வந்து சென்றதிலும் அவர் கூடுதலான நேரத்தை துறைமுக பகுதியில் தான் செலவிட்டிருக்கிறார். இதனை கொழும்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றனவா அல்லது அமெரிக்க தரப்புகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன? கொழும்பு ஊடகங்கள் ஒன்றும் இதை சொல்லவில்லை, இலங்கை அரசும் சொல்லவில்லை. அங்க உள்ளக தகவல்கள் அங்கு இருந்தவர்கள்தான் அவருடைய நடவடிக்கைகள் தொடர்பாக கூறினார்கள். சிலவற்றை அங்கிருந்து போட முடியாது என்று கூறினார்கள். இந்த போர்க்கப்பல் இலங்கைக்கு வருவதற்கான அனுமதியை மறுத்தது என்பது டொனால்ட் ட்ரம்பின் முடிவு இலங்கைக்குள் ஏதோ ஒரு வகையில் தடுக்கப்பட்டதன் மூலம் ஒரு விபரீதமான செயற்பாடு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். என்னென்று சொன்னால் இது ஒரு டீலாத்தான் முடிஞ்சிருக்க. நீங்க பாருங்கள், 3 கப்பல், ஒரு கப்பலை பலி கொடுத்திருக்கிறார்கள் இலங்கையும் இந்தியாவும் இணைந்து. ராஜதந்திரம் என்றது, இதுல அரசியல் என்றது என்னென்று சொன்னால் 3 கப்பல்களில் ஒன்றை பலி கொடுத்து விட்டு 2ஐ காப்பாற்றுவது போல் நடிப்பது என்பதுதான் இதன் ஒரு வரி சுருக்கம். என்றால் 26ஆம் தேதி அவர்கள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அனுமதி கேட்டால் கொடுக்கிற, என்றால் இவர்கள் நல்லெண்ண விஜயமாக இந்த நாடுகளிடம் தான் வந்தார்கள். இந்தியாவும் கொடுக்கவில்லை, இலங்கையும் கொடுக்கவில்லை. அவர்களை கடலில் வைத்திருக்க, அதைத்தான் நான் கூறினேன். இப்ப அனுரகுமார திசாநாயக்கா சொன்ன கருத்து ஒரு பேக்ஃபயரா போயிருக்கு. என்னென்று சொன்னால், அமெரிக்காண்ட விமானத்துக்கு நான் அனுமதி கொடுக்கவில்லை, ஈரான் கடற்படையினர் 3 நாளைக்கு முதல் கேட்டும் கொடுக்கவில்லை. அதாவது 3 நாள் அவர்கள் காக்க வைக்கப்பட்ட நிலையில் தான் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது தெளிவாக தெரிகிறது. அப்ப அந்த தாக்க வைத்தது அந்த தாக்குதலுக்கான ஒரு உதவியாகத்தான் அதை பார்க்கலாம். அதைத்தான் அவர், இது உண்மையில் வெளியில் சொல்லப்பட கூடாத ஒன்றை அவர் சொல்லிவிட்டார். அதுதான் இந்த பிரச்சனை. அப்ப இந்தியாவுக்கும் இதில் பங்கு இருக்கின்றது.
இலங்கைக்கும் இது பங்கு இருக்கிறது. ஆனால் இன்னொரு கப்பல்களை தாங்கள் காப்பாற்றியது போல நாடகமாடி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போது இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு என்பது அல்லது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டம் என்பது இலங்கையின் வெளிநாட்டு வருமானத்தில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் சில முதலீட்டாளர்கள் இலங்கையை பற்றி சிந்திப்பதாக கூறப்படுகிறது. அது சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா அல்லது அசாத்தியம் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது துபாய் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. அங்குதான் மிகப்பெரிய முதலீடு, சொர்க்கம் என்றெல்லாம் கூறினார்கள். இந்தியா இப்போது அடிக்கடி இந்திய பிரதமர் மோடி துபாய் அதிபருடன் அடிக்கடி கதைப்பதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், இந்தியாவின் முதலீடுகளும் அங்கு ஏராளம். இந்தியாண்ட சினிமா பிரபலங்களாக இருக்கலாம், வீடுகள் அன்றைக்கு ஒருவர் போட்டிருக்கிறார் 2 மில்லியன் வீடு, இப்போ 10 லட்சத்துக்கு தான் போகுது என்று சொல்கிறார். அதுக்கும் வாங்குறதுக்கு ஆக்கள் இருக்கிறமான்றது பிரச்சனை. என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 50 ட்ரோன் அல்லது 50 ஏவுகணை விழுகிறது. ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அடித்த ஏவுகணை ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்துக்கின்ற அரைவாசி துபாய்க்கு தான் விழுந்திருக்கிறது, மிச்சம்தான் மிச்ச நாடுகளுக்கு பிரித்து விழுந்திருக்கின்றது. அப்ப அதே போலதான் ஏனைய நாடுகளும். அப்ப இப்ப இலங்கை ஒன்றை சொல்லி இருக்கிறது நீங்கள் பாருங்கள், மத்தள விமான நிலையத்தை எமிரேட்ஸும் கட்டார் ஏர்வேஸும் பயன்படுத்தலாம் என்று. அப்ப அவ்வாறு பயன்படுத்தினால் இலங்கைக்கு எவ்வளவு வருமானம் வரும் என்று யோசிப்பாங்க. ஆனா அந்த விமான நிலையம் ஒரு நாளைக்கு 50 விமானங்களை தான் கையாள முடியும். இருந்தாலும் எவ்வளவு வருமானம் வரும் என்று. அதைத்தான் இந்த போர் தொடங்கிய போது ஒருவர் கூறியிருந்தார், இனி அடுத்த துபாயாக கொழும்புதான் மாறும் என்று. இது ஒரு சரியான சந்தர்ப்பம் இலங்கைக்கு. ஆனால் இலங்கையின் அரசியலும் இலங்கையின் இனவாதமும் இதற்கு வழிவிடுமாண்டால் அது கேள்விக்குறி. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா திருவோணமலை எண்ணெய் குதங்கள், அந்த எண்ணெய் குதத்துல 1.2 மில்லியன் டன் எண்ணெயை சேமிச்சு வச்சிருக்கலாம். அதை திருத்தி வழிவா வச்சிருந்தால் 70 மில்லியன் தான் கேட்டவங்க அப்ப திருத்துறதுக்கு. அன்றைக்கு திருத்தி வச்சிருந்தால் இன்றைக்கு அந்த எண்ணெய் குதத்தை நிரப்பி இருந்தால் 6 மாதத்துக்கு இலங்கைக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு இலங்கைக்கு 8,700 டன் தான் எரிபொருள் இலங்கை இதுல. அப்ப ஆனால் திருத்தவில்லை. அவ்வளத்தையும் இனவாதத்துக்கும் பௌத்த ஆலயங்களை கட்டுவதற்கும் இராணுவத்தை வச்சிருப்பதற்கும் பிரித்தானியாவோட கூடுதலான இராணுவத்தை செலவுகளுக்கு செய்தார்களே தவிர முற்போக்காக சிந்திக்கவில்லை யாரும். அதே ஒரு நிலைமை, அந்த சிஸ்டம் தான் பிரச்சனை. ஆனால் இப்ப மாலதீவு அதை வடிவாக பயன்படுத்திக் கொள்றோம். மாலதீவுல ஹோட்டல் புக்கிங் இல்லை, அவ்வளவுக்கு ஃபுல். என்னென்னு சொன்னால் இப்ப சுற்றுலாத்துறை இந்தியாவில் முழுக்க விழுந்து விட்டது, அங்கதான் போகிறார்கள். ஆனால் இதை இலங்கை பற்றி பிடிக்குமாண்டா, இலங்கைக்கு அந்த அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்கள் இல்லை. அதை இப்ப எண்ணெய் தாங்கியை கூட பராமரிக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருந்தார்கள். இன்றைக்கு 4 நாள் வேலையாக்கி இருக்கிறார்கள். எரிபொருள் விலையை கூட்டியிருக்கிறார்கள். எரிபொருள் இல்லை என்று கூட கூறுகிறார்கள். எரிபொருள் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அங்க முதலீட்டாளர்கள் வரப்போவதில்லை, அங்கு சுற்றுலா பயணிகளும் வரப்போவதில்லை. என்றால் ஒரு போக்குவரத்து வசதிகள் கூட ஒழுங்காக இல்லை என்று சொன்னால் வரமாட்டார்கள். அந்த அவ்வாறான நல்லொரு சந்தர்ப்பம் இலங்கைக்கு. ஆனால் அதை கையாளக்கூடிய நிலையில் இலங்கை இல்லை என்று சொன்னால், இலங்கை இந்த முழு வளமும் இனவாதத்தில் தான் செலவழிக்கப்பட்டது. நீங்கள் கூறுவது போன்றோ இது தொடர்பில் இலங்கை அரசு முறையாக சிந்திக்குமாக இருந்தால், கடந்த காலங்களில் இலங்கையை வர வேண்டும் என்று சிங்கப்பூர் ஆசைப்பட்டது போன்றோ இப்போது இலங்கை ஆக குறைந்தது சிங்கப்பூராக வராவிட்டாலும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கலாம். உண்மைதான், முன்னேற்றத்தன்மைக்கு அவர்கள் வர முடியும். அதற்கான பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி என்ற அரசியல் உறுதித்தன்மை வேண்டும், அதற்கான செயற்பாடுகள் வேண்டும். அதை இந்த சிங்கள அரசு மேற்கொள்ளுமா என்றதான் இங்க இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி. மற்றது டிட்பா புயல் ஏற்கனவே பல உட்கட்டுமானங்கள் அழிந்து விட்டன. அதற்கு பிறகு வந்த பொருளாதார நெருக்கடி உலகத்தின் பொருளாதார நெருக்கடியும் இலங்கைக்கு சாதகமாக இல்லை. IMF இப்ப கூறியிருக்கின்ற இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவு உறுதித்தன்மையாக இருந்தாலும் இந்த உலகத்தின் நடக்கின்ற பிரச்சனையால் இலங்கை கடுமையாக பாதிக்கலாம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இந்தியா அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. இந்தியாண்ட பொருளாதாரம் அது கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. இன்னும் ஒரு 2 வாரங்கள் இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் உலகத்துல ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரம் ஆட்டம் காணும் போது இலங்கையும் அதில் பாதிக்கப்படும், ஒரு மிக பெருமளவில் பாதிக்கப்படும் ஒரு நாடாகத்தான் இருக்கும். அந்த அளவு நீடித்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அந்த யுத்தம்? என்னென்று சொன்னால், இதில் அமெரிக்கா அதிபரை பொறுத்தவரையில் இது இப்ப 2 பேர் நடத்துகிற யுத்தமாகத்தான் இருக்கிறது. ஒன்று அமெரிக்க அதிபர், இரண்டாவது இஸ்ரேலிய பிரதமர்.
இஸ்ரேலிய பிரதமர்கிட்ட அரசியல் அழுத்தம், அவர் மீதான வழக்குகள், அதை தப்புவதற்காக அவருக்கு தேவைப்பட்ட ஒரு போர். ஆனால் அது பேக்ஃபயர் ஆகினதான் மிச்சம். அடுத்தது அமெரிக்க அதிபர், அவர் தான் எப்போதும் தாங்கள் வெற்றி பெறுவதுண்டு என்ற ஒரு மனநிலையில் தான் இதை ஆரம்பித்தவர். இப்போது இந்த போர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய பின்னடைவை சந்திக்கின்றது. இந்த போரில் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன? நேட்டோ இல்லை, நேட்டோ கலைந்து விட்டது. பிரிக்ஸும் இல்லை. ஏன்னா பிரிக்ஸ்ல இருக்கிற நாடுகளுக்கான பிரச்சனை. ஈரானும் இருக்கு பிரிக்ஸ்ல, யுஏஇயும் இருக்கு பிரிக்ஸ்ல, இந்தியாவும் இருக்குது பிரிக்ஸ்ல, சீனாவும் இருக்குது. அதுவும் இல்லை. G7 நாடுகளே இப்போது ஒரு மிகப்பெரிய குழப்பமாகத்தான் இருக்கின்றது. அப்ப ஒரு எல்லா அமைப்புகளும் கிட்டத்தட்ட கலைந்த மாதிரி தான் இருக்கின்றது. இனி திருப்பி மீண்டும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு நிலை. அமெரிக்காண்ட பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை காணக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அமெரிக்காவை சும்மா விட்டு போகாது. அமெரிக்கா இந்த வீழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளாது. அமெரிக்கா இந்த வீழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் இந்த போர் நிற்காது. அதுதான் அந்த பிரச்சனை. இப்போது நான் ஒரு வருடம் கிடைக்கும் போது, அதாவது போர் நிற்குமா நிற்காதான்னும் போது உக்ரைன் போர் ஆரம்பித்தது 2022. இன்றைக்கு 4வது வருஷம் அது போய்கொண்டுதான் இருக்கின்றது. அதுக்கு பிறகு காசா போர் ஆரம்பித்தது. இன்றைக்கு 3வது வருஷம் அது இப்படிதான் இருக்கிறார். சுமார் யுத்தம் பண்ணுவார்கள், அடிப்பார்கள், குண்டை வீசுவார்கள், அப்படியே தான் இருக்கின்றது. அதில் ஒரு முடிவுக்கு அது வரவும் இல்லை. வூசிக் சேர்பியாண்ட அதிபர், அவர் ஒன்றை கூறினார், நீங்கள் எல்லோரும் இப்போது 3வது உலகப் போருக்குள் இருக்கிறீர்கள். இப்படித்தான் 2வது உலகப் போரும் ஆரம்பித்தது. 1-2 நாடுகள் ஆரம்பித்தன, பேருந்து மற்ற நாடுகள் இணைந்தன, பேருந்து பிராந்திய போராக மாறியது. பிறகு ஒவ்வொன்றாக உள்ளுக்கு போய் கடைசியாத்தான் மக்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் ஒரு போருக்கு போட்டோம். அது மெல்ல மெல்ல போய்கொண்டிருந்தது, ஒருவருக்கும் தெரியவில்லை. அதே போல இந்த போரும் நிற்கப் போவதில்லை என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இது பொருளாதார ரீதியாக இந்த போர் உலகம் முழுத்திலையும் பாதித்து கொண்டு வருவதால் இந்த உலக நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக ஒரு தற்காலிக முடிவுக்கு வந்தாலே சரி, அல்லது மிகவும் கடினம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல இராணுவ மற்றும் உள்ளக வெளியக ராஜதந்திர கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.